வெல்கம் டு ஒரு சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் வர மார்ச் மாதம் நடத்தப்பட இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஜூன் 2019 வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் நடந்திருக்கு. இது கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். அதனால் இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து நல்லா பார்த்துருப்போங்க. 1 மார்க் ஆகட்டும், 2 மார்க் ஆகட்டும், 3 மார்க் ஆகட்டும், 5 மார்க் ஆகட்டும், இதில் இருக்கிறத நல்லா படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து நமக்கு கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் அதிகமாக ஆகும். ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய இன்டீரியராக தான் கேட்டிருக்காங்க. ஸோ எந்தெந்த லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 15 1 மார்க் நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். இது வந்து ப்ரைவேட் கேண்டிடேட்டுக்கு நடந்த ஒரு கொஷின் பேப்பர். ரெகுலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புக் பேக்கில் இருந்தால் கேட்பாங்க ஒரு சில கொஸ்டின். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பேப்பர் நல்லா பார்த்து அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி கொஷின் பேப்பர்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம மற்ற சப்ஜெக்ட்டுக்குமே பியூர் சயின்ஸ்க்குலாம் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்னா மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி ரிலேட்டடான எல்லா அப்டேட்டும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதில் நம்ம 2 மார்க் 3 மார்க் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பகுதி 2 பார்ட் 2ல் 24 கம்பல்சரி 6 × 12. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோனோடைபிக் பேரினத்தை பாலிடைபிக் பேரினத்திலிருந்து வேறுபடுத்துக. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மோனோடைபிக் ஜீனஸ் அண்ட் பாலிடைபிக் ஜீனஸ். பழுப்பு கொழுப்பு எனப்படுவது பிறந்த குழந்தைகளில் இதன் பணி யாது? வாட் இஸ் ப்ரௌன் ஃபேக்ட்? மென்ஷன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நியோடைட்ஸ். மண்புழுவில் காணப்படும் பல்வேறு நெப்ரிடியங்களையும் அவை அமைந்துள்ள இடங்களையும் குறிப்பிடுக. மென்ஷன் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நெப்ரிடியா பிரசன்ட் இன் எர்த்வார்ம் வித் தர் லொகேஷன்ஸ். கீழ்கண்ட விலங்குகளின் குழுக்களில் காணப்படும் கழிவுநீக்க உறுப்புகளை எழுதுக. பிளாட்டிதா அல்மெதன்சிஸ், நெமட்டோட்ஸ், பூச்சிகள், கிராஸ்டோஷியாக்கள். ரைட் த எக்ஸ்கிரட்டரி செக்ஸ்டர்ஸ் ஃபவுண்ட் இன் ஃபாலோயிங் த அனிமல் குரூப். பிளாட்டிதா அல்மிதஸ், நெமட்டோட்ஸ், இன்செக்ட், கிராஸ்டோஷியஸ்டன்ஸ். கீழ்கண்ட சுரப்பிகளில் காணப்படும் நொதிகளின் 4 எழுதுக. இரைப்பை, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இருக்கும். கணையம். ரைட் எனி 4 enzymes secreted for glands for given. ஸ்டொமக், பான்க்ரைஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா கடலின் ஆழமான பகுதியிலிருந்து வேகமாக நீர்ப்பரவிற்கு நீந்தி வரும் மனிதருக்கு என்ன நிகழக்கூடும்? இஃப் a diver ascends for the bottom of sea surface in for fastly what is will be encounters in that the time. தமனிகளை சிறைகளுடன் ஒப்பிடுக. கம்பேர் த ஆர்ட்ரிஸ் அண்ட் வெயின்ஸ். வளர்ப்பு மீன்களின் பண்புகளை பட்டியலிடுக. ரைட் எனி 2 கேரக்டர்ஸ் ஆஃப் கல்டிவேபிள் ஃபிஷஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமனி சிறையை நல்லா படிச்சுக்கோங்க. சில டைம் 5 மார்க்கில் கேட்குறாங்க. கம்பேர் த ஆர்ட்ரிஸ் அண்ட் வெயின்ஸ். ஒரு நபர் ஹைப்ரோமெட்ரோபியாவிற்கு கண்ணாடி அணிந்திருக்கிறார். இந்த கண் குறையினை சரி செய்ய இவர் லேசர் சிகிச்சை எடுத்துக்கொண்டார். அவரால் இப்போது கண்ணாடி அணியாமல் படிக்கவும் எழுதவும் முடிகிறது. இந்த மருத்துவ லேசர் கருவியின் அடிப்படை தத்துவத்தை எழுதுக. எ பர்சன் வேரிங் ஃபார் த spectacles hypermetropia, we understand the laser treatment for correcting eye defect. Now it can be read right without spectacles. Write the basic principle medical laser. ஸோ எப்படி கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வளைச்சி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் பார்ட் 3ல் 6 × 3 18. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 33 கம்பல்சரி. கீழ்கண்ட விலங்குகளின் தொகுதிகளை எழுதுக. அட்டை, பைலோரியஸ் புழு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பைலோரியல் புழு, யானைக்கால் நோயின்னு சொல்லுவோம். பெட்டிக்கிளி, ஆக்டோபஸ், பெட்டுலா, கடற்குதிரை, லீச். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பைரோலியர் வாம். ஸோ இந்த பைலோரியல் வாம் தான் யானைக்காலுக்கு காரணம். யானைக்கால் புழுன்னு சொல்லுவோம். பைலோரியல் வாம். லோகாஸ்ட், ஆக்டோபஸ். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பெட்டுலா, சீஹார்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் கரப்பாம்பூச்சிக்கும் பெண் கரப்பாம்பூச்சிக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை தருக. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேல் காக்ரோச், ஃபீமேல் காக்ரோச். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்டோன் வளைவு என்றால் என்ன? இது ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க். இதை நல்லா பார்த்துக்கோங்க. அடிக்கடி பப்ளிக் எக்ஸாமில் கேட்குறாங்க. வாட் இஸ் ஹெல்டோன் எஃபெக்ட்? மனித சிறுநீரகத்தின் நீள்வட்ட தோற்றத்தை படம் வரைந்து பாகம் குறி. கிட்னியோட படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி பப்ளிக் எக்ஸாமில் கேட்பாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. ட்ரா அண்ட் லேபிள் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் எல்எஸ் ஆஃப் ஹியூமன் கிட்னி. எலும்பு முறிவுகள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது? பச்சை கொம்பு முறிவு மற்றும் நொறுக்குதல் வகை எலும்பு முறிவு பற்றி குறிப்பு வரைக. ஹவு ஆர் த ஃப்ராக்சர்ஸ் கிளாசிஃபைட்? ரைட் த நோட் ஆஃப் கிரீன் ஸ்டிக் இன் ஃபார் த கம்யூனிகேட்டட் ஃப்ராக்சர்ஸ்.
மக்கள் மகிழ்ச்சி, வலி, கோபம், பாசம் போன்ற உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார்கள். இவற்றின் மூளையின் எப்பகுதி கட்டுப்படுத்துகிறது உனக்கு தெரியுமா? அதனை பற்றி குறிப்பு எழுதுக. A people express different kind of feelings such as the pleasure, pain, anger, affection. Do you which in part of brain controls this activity? Write a note on it. நீங்கள் இரவில் நீண்ட நேரம் தொலைக்காட்சி அல்லது கைபேசி பார்த்து கொண்டே இருந்தால் உங்கள் உடல்நலம் பாதிக்கும். இக்கூற்றினை ஆதரித்து தற்போது கற்ற பாடத்திலிருந்து விடையளிக்கவும். If you watch TV, mobile phones at night, full for in health, sustained for the statement in correct subject in knowledge. முத்து சிப்பியின் முத்து எவ்வாறு உருவாகிறது என்பதை விளக்குக. Describe how is a plural formation of plural oyster. அல்வா போன்ற சுவையான உணவை நாம் உண்ணும்போது அது மிக இலவாக இரைப்பையில் அடைகிறது. மாத்திரையினை எடுத்துக்கொண்டால் அது எளிதாக இரைப்பையில் செல்வதில்லை. இச்செயலை கார்டிக் சுருக்க தசைகளின் அனிச்சை செயல் கட்டுப்படுத்துகிறது. இச்சுருக்கத்திற்கு தசைகளின் அனிச்சை செயல் குறைபாட்டினை பற்றி எழுதுக. When you take the delicious food like in alva, it goes in down for the stomach smoothly. If you take for tablet, it does not go down easily due to the reflex actions cortic ventures. Write the about for the reflex disorders in. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 மார்க். ஸோ 5 மார்க் 5 × 5 25. ஸோ இதில் இருக்கக்கூடிய 5 மார்க் ஸ்கிப் பண்ணாமல் எல்லாம் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதில் இருந்து நமக்கு ரிப்பீட் ஆகும். போர்ச்சுகீசிய போர் வீரன் என்று அழைக்கப்படும் தொகுதி சார்ந்தது. அத்தொகுதியின் பொது பண்புகளை பட்டியலிடுக. லாம்பிட்டோ மார்ட்டியின் செரிமான மண்டலத்தை விளக்குக. ஸோ மண்புழுவோட பேர் தான் லாம்பிட்டோ மார்ட்டி. The so called in animal Portuguese man of war belongs to which phylum? List out the general characters of phylum. Describe the digestive system of Lambito marti. புறாவின் பறக்க தகவமைப்பிற்கு எவ்வாறு அமைந்துள்ளது? வெளிப்புறம் மற்றும் உட்புற பண்பினை பட்டியலிடுக. நிணநீர் அமைப்பு காற்றோட்ட அமைப்பின் ஒரு பகுதியாகும். அது நோய் தடுப்பு முறையில் பங்கு வகிக்கிறது. அதனை விளக்குக. List out the external and the internal features of pigeon. That is are the suitable flying for adaptation. Lymphatic system is part of the circulatory system but is a place in major roles in for the disease resistance in mechanism. It நம் உடலில் நடைபெறும் அசைவுகளுக்கு தசைகளை பொறுப்பு வகிக்கின்றன. அத்தசைகளின் சுருக்கத்திற்கு நடைபெறும் நிகழ்வுகளை வரிசைகரமாக எழுதுக. உட்செவியில் அமைந்துள்ள காட்டையின் உறுப்பு ஒளி உணர்த்தலுக்கு பொறுப்பேற்கிறது. இதன் அமைப்பு மற்றும் செயல்படும் விதத்தை விளக்குக. ஸோ 5 மார்க் எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் சொல்கிற 5 மார்க்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. மசில்ஸ் ரெஸ்பான்சிபிள் மூவ்மெண்ட் ஆஃப் அவர் பாடி. ரைட் த சிஸ்டமேட்டிக் பிரசன்ஸ் ஆஃப் மசில்ஸ் இன் கான்ட்ராக்ஷன். The organ of part is system in for the inner responsible. Explain structure function mechanism. நம் உடலில் மிகப்பெரிய நாளமில்லா சுரப்பி பணியினை பட்டியலிடுக. அவற்றின் குறைவான சுரப்பினால் ஏற்படும் நோய்களையும் அவற்றின் அறிகுறிகளையும் எழுதுக. அடுத்து பார்த்தோன்னா கம்ப்யூட்டர் டொமோட்டோகிராபி ஸ்கேனிங் மற்றும் காந்த உத்திரவு நிலவுக்கு ஒப்பிட்டு வேறுபடுத்துக. Enlist the functions of largest endocrine glands in our body. What is the effects of in hypertension? Mention the symptoms. Compare the contracts in compound of tomographic scanning with a magnetic resonance of imaging. தற்காலத்தில் பெரிய நகரங்களில் திடக்கழிவு மேலாண்மை என்பது ஒரு சவாலாகிவிட்டது. ஆகவே வரும் காலங்களில் ஒவ்வொரு வீடுகளிலும் மண்புழு வளர்ப்பு ஒரு கட்டாய திட்டமாகிவிடும். உன் வீட்டில் நீ எவ்வாறு மண்புழு உர தொட்டியினை உருவாக்கி அதனை பராமரிப்பாய்? அல்லது பார்த்தீங்கன்னா நீ உங்கள் வீட்டு பகுதியில் சிறிய முதலீட்டுடன் கோழி பண்ணையினை தொடங்க வேண்டுமானால் அதன் வளர்ப்பு முறையின் நிலைகளை விளக்குக. Nowadays is a big downs solid waste management become the challenging for so vermicultures will be compulsory project. The each house for near for futures. How will you contract the maintenance for the vermicultures in your house? If you want to the start in poultry farming your locality with small investment, what is the stages involved in for rearing chicken? ஸோ இந்த கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய எந்த கொஷின் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து நமக்கு 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க் கேட்பாங்க. கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய கம்பல்சரி 2 மார்க் கம்பல்சரி 3 மார்க் கம்பல்சரி எந்த யூனிட்டில் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி நோட் பண்ணி நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஷினில் அப்லோட் பண்ண போகிறோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே அப்டேட் வரும் உங்களுக்கு. நன்றி.